வெல்கம் டு டியூஸ். ஸோ லாஸ்ட் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் மூவியில் வந்து ஜாக் அண்ட் பிளாக் பேர்ல் வந்து கிரேக்கன், அதாவது டேவி ஜோன்ஸோட லாக்கரில் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஃபைனலாக அந்த படத்தோட எண்டில் வந்து பார்போசா, அந்த சூனியக்காரி, வில், எலிசபெத் இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் போடுவாங்க. ஸோ அதோட அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் பரப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லார்ட் பெக்கட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அது எப்படின்னா, லாஸ்ட் மூவியில் வந்து நாரிங்டன் வந்து டேவி ஜோன்ஸோட ஹார்ட்டை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம பெக்கட் கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ அது மூலிமா ஃப்ளையிங் டச்மேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ளையிங் டச்மேன் மூலிமா கடல் கொள்ளையர்கள் எல்லாத்தையுமே வந்து கொல்ற வேலையை வந்து நம்ம பெக்கட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறையா பைரேட்ஸ், சின்ன குழந்தை, அதை எதுவுமே பார்க்காம எல்லாத்தையுமே வந்து தூக்கில் போட்டுட்டு இந்த உலகத்தில் பைரேட்ஸும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு ரூல் கொண்டு வரான். பயங்கரமாக எல்லாத்தையுமே வந்து கொல்றான். ஸோ இதுக்கு பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேப்டன் பார்போசா, வில், எலிசபெத் இவங்க எல்லாருமே சேர்ந்து வேர்ல்ட்ஸ் இன்னொரு எண்டு, உலகத்தோட இன்னொரு எண்டில் வந்து ஆக்போலும் நம்ம ஜாக்கும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு கப்பல், நிறைய ஆட்கள் வந்து தேவை. ஸோ அதுக்காக வந்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து மேப்பும் தேவை. ஸோ உலகத்தோட இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு மேப் தேவை. அது வந்து இவங்ககிட்ட இல்லை. ஸோ அது வந்து யார்கிட்ட இருக்குன்னா, சிங்கப்பூரில் லார்ட் ஃபேங்னு ஒருத்தருக்கான். அவனும் வந்து ஒரு பைரட் லார்ட் தான். ஸோ அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவனை போய் மீட் பண்ணி வந்து மேப்பை வந்து எடுக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா அந்த நேவி இவங்க வந்து அங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடறாங்க. அந்த மேப்பை வாங்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த மேப் மூலிமா ஜாக்கை வந்து டேவி ஜோன்ஸோட லாக்கர் கிட்ட இருந்து மாட்டிகிட்டு இருக்கா. ஸோ அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து போகிறாங்க. போகிற வழியில் அந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிசபெத்தோட அப்பாவும் வராரு. ஏன்னா அவர் வந்து உயிரோட வரல, அவரோட ஆன்மா. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ட் பெக்கட் வந்து எலிசபெத்தோட அப்பாவை வந்து கொண்டுட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டாங்க. அங்கே ஒன்றுமே காணும். பட் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஜாக்கும் பிளாக் பேர்லும் ஒரு வழக்கம் போல் ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போது மறுபடியும் அந்த பிளாக் பேர்லில் ஏறி அவங்க எல்லாருமே வந்து திரும்ப போகிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, சூரிய அஸ்தமனம்குள்ளே அவங்க வந்து தப்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இங்கே மாட்டிப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஜாக் வந்து கொஞ்சம் கிறுக்குத்தனமாக, அறிவாளித்தனமாக யோசித்து கப்பலையே கவுத்திடுறாப்புல. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். என்னென்னா, சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது வந்து அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்படி பார்க்கல அப்படின்னா அங்கே வந்து ஒரு க்ரீன் லைட் மாதிரி வரும். ஸோ அப்போன்னா தப்பிச்சிருவோங்கிற ஒரு அர்த்தம். ஸோ கப்பலையே நம்மால் கவுத்திடுவார். ஸோ அங்கேருந்து திருப்பி தப்பிச்சு வந்துடுவாங்க. ஸோ அங்கே மாட்டிக்கல. ஸோ இந்த ஜேர்னியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூனியக்காரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறான். என்னென்னா, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, டேவி ஜோன்ஸ் வந்து ஏன் இப்படி ஆனாங்கிற மாதிரி. ஆக்சுவலாக டேவி ஜோன்ஸோட வேலை என்ன அப்படின்னா, கடலில் இறந்தவங்களோட ஆன்மாவை வந்து இன்னொரு எண்டுக்கு வந்து பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு கைட் பண்ணணுங்கிறது தான் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அது மட்டும் இல்லாமல் அவன் லவ் பண்ணிகிட்டு இருந்தால் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கரைக்கு வந்து அவனோட லவ்வரை வந்து, அதாவது நம்ம கலிப்சோ, ஓகே, ஸோ அவங்கள வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இது. பட் ஒரு டைமில் வந்து லவ்வர் வந்து டேவி ஜோன்ஸை பார்க்க வரல அப்படிங்கிற ஒரு கோவத்தால் அவன் பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கோவம் வந்து கரப்ட் ஆகி அவன் அந்த வேலை பார்க்குறதே நிறுத்திட்டான். அதாவது அந்த சோல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதே நிறுத்திட்டான். ஸோ அதனால தான் வந்து அவனோட மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு மிருகம், மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வரேன். என்னென்னா, இப்போ டேவி ஜோன்ஸ் கொன்னுட்டாங்க இந்த சென்ஸ், அந்த ஹார்ட்டை வந்து யார் வந்து குத்தி கொள்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ளையிங் டச்மேனோட நெக்ஸ்ட்டு கேப்டனாக ஆயிடுவாங்க. இது பெருமையான ஒரு பயங்கரமான விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு சாபம் மாதிரி. ஓகே, ஸோ அந்த டேவி ஜோன்ஸோட ஹார்ட்டை யார் வந்து கொள்கிறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளையிங் டச்மேனோட கேப்டன் ஆயிடுவாங்க. ஸோ இப்போது வந்து பிளாக் பேர்ல் கப்பல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டருக்காக ஒரு ஐலாண்டில் வந்து நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேங்கும் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி, நேவியும் வந்து பிடிச்சிட்றாங்க. ஸோ பிடிச்சிட்டு ஃபேங் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எலிசபெத் தான் கலிப்சோ அப்படின்னு நினச்சிட்டு எலிசபெத்தை வந்து அந்த ஃபேங் வந்து தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இப்போது கேப்டன் பார்போசா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷிப் ரெக்கோ வந்து போகிறாங்க. அங்கே வந்து என்னென்னா கலிப்சோவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே அவங்க மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாது, மற்ற பைரட் லார்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அதுக்கு சம்மதிச்சா தான் வந்து கலிப்சோவை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அவங்க அங்கே வந்து போகிறாங்க. ஸோ இப்போ ஃபேங்கும் எலிசபெத்து இப்போ ஒரே கப்பலில் தான் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து தப்பாக கலிப்சோவை வந்து இவன் நினச்சிக்கிட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ண போக டக்குன்னு அந்த நேரமாக பார்த்து ஃப்ளையிங் டச்மேன் வந்து இவங்கள வந்து அட்டாக் பண்ணால் அதில் ஃபேங்க்கு வந்து அடிபட்டு அவன் இறந்துடுவான். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபேங் வந்து எலிசபெத்தை வந்து ஒரு பைரட் லார்டாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இறந்துடும். எலிசபெத் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பில்
அதாவது வில்லோட அப்பா வந்து அந்த டேவி ஜோன்ஸோட கர்ஸால் என்ன பண்ணுறானே தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நாரிங்டன் வந்து எலிசபெத்துக்கு ஹெல்ப் பண்ணி எலிசபெத்தை வந்து தப்பிக்க வச்சிட்றான். பட் நம்ம வில் டர்னரோட அப்பா வந்து நாரிங்டனையே வந்து கொண்டுறான். இப்போ வந்து எலிசபெத்துமே வந்து ஒரு பைரட் லார்ட். ஸோ இப்போ வந்து அந்த ஷிப் ரெக்கோவில் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. லைக் கலிப்ஸோ வந்து ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அதில் பெருசாக யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை. ஓகே இப்போ வந்து ஓட்டிங் மூலியமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லா ஓட்டு ஈக்குவலாக போய் எந்த முடிவுமே வராது இல்லையா. பட் நம்ம ஜாக் வந்து எப்பவும் போல் ஒரு புத்திசாலிங்கிற ப்ரூவ் பண்ணுற மாதிரி எலிசபெத்துக்கு ஓட்டு பண்ணுறோம். ஏன் எலிசபெத் ஆல்ரெடி வந்து ஒரு பைரட் லார்ட் தானே. ஸோ எலிசபெத்துக்கு ஓட்டு போட்டங்காட்டி எலிசபெத் வந்து அந்த இதுக்கு வந்து ஒரு லீடர் மாதிரி ஆயிடுவா. ஸோ இப்போ அவள் சொல்கிறதா இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா கலிப்ஸோ ரிலீஸ் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை, பட் இந்த லார்ட் பெக்கெட்டை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், அவங்கள வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ண எல்லா மற்ற பைரட்ஸ் எல்லாருமே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இறங்குவாங்க. ஸோ இப்போது இந்த நேவிக்கும் பைரட்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய சண்டை வந்து போகுது. இதுக்கு நடுவில் நம்ம பார்போசா என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸோ வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவான். அது எப்படி அவன் மட்டும் இப்படி தடியா அப்படின்னா கிட்ட இருந்து அவங்களோட அடையாளங்கள் எல்லாத்தையுமே வாங்கி அது மூலிமா வந்து கலிப்ஸோவை ரிலீஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக அவன் வந்து ரிலீஸும் பண்ணிட்டான். ஸோ வில் வந்து பார்த்திங்கன்னா டேவி ஜோன்ஸ் தான் அதுக்கு காரணங்கிற மாதிரி சொன்னாலுமே அவள் வந்து லைக் எந்த சைடுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து கலிப்ஸோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்போஸ் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே நடக்கலை. பட் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு மெயில் ஸ்ட்ரோமை வந்து சமான் பண்ணுறான். ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய சுழலை வந்து உருவாக்கிட்டு போயிடுறான். ஸோ அந்த சுழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளையிங் டச்மேனும் அதுக்கப்புறம் வந்து பிளாக் பேர்லுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 சண்டையில் வந்து டேவி ஜோன்ஸ் வந்து வில் டர்னரை வந்து ஓரளவுக்கு காயம் பண்ணிடுறான். ஸோ ஜாக்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட இப்போ ஹார்ட் இருக்குது. பட் அவன் வந்து அந்த ஹார்ட்டை கொண்டானா நம்ம வந்து ஃப்ளையிங் டச்மேனோட கேப்டன் ஆகிடுவோம். அப்புறம் நம்ம வந்து வெளியவே வர முடியாது அப்படிங்கிற நினச்சிட்டு வில்லை மாட்டி விட்டுறான். அதாவது வில்லோட கையை வச்சு அந்த ஹார்ட்டை குத்தி டேவி ஜோன்ஸை கொண்டுறான். இப்போ வந்து அந்த ஃப்ளையிங் டச்மேனுக்கு கேப்டன் வந்து நம்ம ஸோ வில்லோ எலிசபெத்துமே வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கரையில் இருப்பாங்கள்ல. ஸோ இப்போ வில்லோ எலிசபெத்துமே வந்து கரையில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவன் கடலுக்குள்ளே ஃப்ளையிங் டச்மேனுக்கு கேப்டனாக போயிடறான். அங்கே இருக்கவங்களோட சாபத்தையுமே எல்லாத்தையுமே வந்து அவன் போக்கிடுறான். ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து திரும்ப வந்து எலிசபெத்தை வந்து பார்க்க முடியும். நம்ம கேப்டன் பார்போசா வந்து அதாவது ஜாக் எங்கேயும் இறக்கி விட்டு போயிடுறாப்புல. பட் சரி மேப் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வழக்கம் போல் ஜாக் வந்து அவனோட புத்தியை காட்டிட்டான். ஸோ ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போட்டில் அந்த மேப் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அது என்ன இடம் அப்படின்னா ஃபவுண்டெயின் ஆஃப் யூத். ஸோ அதுதான் வந்து அடுத்த மூவியோட பிளாட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகிறான். ஸோ இதோட வந்து இந்த மூவியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் மூவியில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.